கேட்டா குடுக்குறான்ல, எப்பவுமே குடுப்பேன்னு சொல்ல முடியாது. சரி அது பாதின்னு வச்சுக்கோ. திட்டுவான். திட்டுவானா, அதனால அலைந்து ஏத்துக்கலாம். சரி, இப்படி நாங்க கொஞ்சம் பேர் இருக்கோம். அதாவது தானும் படுக்காம, ஆமா, தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம வேற எங்கேயும் படுக்க விடாம, இந்த வெட்கப்படப்பு வேற எங்கேயும் படுக்க விடாம, வெட்கப்படப்பு நாய். அது அது வந்து இந்த இதோட டாபிக். தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம வேற எங்கேயும் படுக்க விடாம. அதாவது அவனுங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா வெட்கப்படப்பு நாய் மாதிரி. தானும் திங்க மாட்டான், தின்ன வர்ற மாட்டையும் திங்க விட மாட்டான். சரியா? இந்த நிலைமையில இருக்கிற நாங்க தான் ரொம்ப பரிதாபத்துக்குரிய. நாங்க என்ன பண்ணோம்னா, ஒண்ணு என் கையே எனக்கு உதவி வந்து நானும் சொல்லுதான். சரி, தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கணும். இல்லையா, எனக்கு அதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது, தெரியவே தெரியாது. அது வேற சொல்லாத. எது சரி, எது நீ WSP நான் இருந்துட்டு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப மோசம். இது சும்மா குறியீடுதான். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இதே ஒண்ணுதான். அந்த சில சமயம் நமக்கு அங்க ஒரு இச்சிங் மாதிரி வரும். ஆமா, அப்ப அப்படி தோணும் போது நம்ம சத்தாஃப் இருக்கு இல்லையா, அதை அங்க வைக்கும் போது ஒரு பிரஷர் வரும், ஃபோர்ஸ் அடிக்கும் போது. ஆமா, அது அதுல பண்ணலாம். அதை நான் பண்ணிட்டேன். அது ஒரு இதுதான். வைக்கும்போது ஹேண்ட் வாஷ் எடுத்து அடிச்சுட்டா வேகமா ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த இடம் ஒரு கிளைட்டோரிஸ் மேல படும் போது ஒரு கிளர்ச்சி இருக்கும். அதோட உனக்கு நீ விரல் வச்சு லேசா ரப் பண்ண ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அப்படி பண்ணணும். அப்படி இல்லாட்டினா எங்களை மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தர் காத்திருந்து வந்து வாய்ப்புகளை உருவாக்கி அதுவும் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்துரும். சொந்த கதை வந்துருச்சு. எல்லாரும் அப்படிதான் இருக்கானுங்க. நான் பார்த்தா அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன ஆகும்னா, எனக்கு அதாவது கொஞ்சம் ஆர்கசம் ஃபார்ம் ஆகும். எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு இதுவா வரதுக்கே, அந்த மூடுக்கு வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து எஜாக்குலேட் ஆயிடும். அதான் அதேதான் இங்கேயும் எனக்கு ஃபோர் பிளேனா அதுவே எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். அது அங்க வரக்குள்ளே இங்க எல்லாம் அப்புறம் என்ன வரும், டென்ஷன் தான் வரும், அழுக வரும். அந்த கோவம் தான், அந்த இளமே தான் அழுக்கையா வரும் உனக்கு. அந்த அழுகைன்னு என்ன பொதுவா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுக கூடாதுன்னு யோசிக்கிறவ, அப்ப எனக்கு பயங்கர கோவம் வரும். அப்போ சம்பந்தமே இல்லாம திட்டுவேன். எனக்கு அதெல்லாம் இப்ப ஏற முடியாது. முதல்ல இது பண்ணு, என்னை தூண்டி விடுன்னு சொல்லணும். வாயை திறந்து பேசணும். வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாதான் அவருக்கு கொஞ்சமாச்சும் அவனுக்கு பயம். அது தெரிஞ்சு வாயை திறந்தாலும் தேவையான பட்டம் கட்டிடுறாங்க. சொன்னோடனே எனக்கு தெரியாது, நளினி எனக்கு தெரியாது அப்படின்னா நிறைய டைம் நான் வேணா வாண்டடா கேட்கும் போது உனக்கு அவன் சம்பாதிக்கணும் உனக்கு எப்ப பார்த்தாலும் இதுதானா, நம்ம உங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டாம், எப்ப கேளு இதுலயே செக்ஸ் அலைஞ்சிட்டே இருக்கேன், அதுல இருந்து எனக்கு பிடிக்கிறதே இல்ல, அதுல இருந்து பிடிக்கிறா கூப்பிட்டா போவேன்.